பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். தெய்வத்தின் குரல் வழி, த வாய்ஸ் ஆஃப் காட், அவருடைய குரல் வழி இறைவார்த்தை வழியாக நமக்கு, விவிலியத்தின் வழியாக நமக்கு தூய ஆவியானவர் தந்து செயல்படுத்துகிறார். இந்த நாளிலே அவர் தருகின்ற வார்த்தையை, தூய ஆவியானவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க கடந்து வரலாம். Holy Spirit of Jesus. 2 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். வார்த்தையை பாருங்கள். அங்கே புனித பவுலடிகள் எப்படி சொல்லி கொண்டு வருகிறார் என்று. அன்று புனித பவுலடிகள் சொன்னார், இன்று அநேக ஊழியக்காரர்கள், நற்செய்தியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சொல்வதனாலே மக்கள் அறிகிறார்கள், மக்கள் அறிந்து அவருடைய வெற்றியின் காரியங்களை கொண்டு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் பார்க்கிற பெருமானவர்களே, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழுகிற பொழுது, கிறிஸ்துவோடு இணைந்து வாழும், அவருக்குள்ளாக வாழ்கிற பொழுது நாம் வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் எல்லாம் வெற்றி கொடுக்கிறவர். என் அன்பான சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் காரியங்கள் வர வேண்டுமா? நீங்கள் செய்கிற தொழிலில் வெற்றி வர வேண்டுமா? உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் வெற்றி காரியம் வர வேண்டுமா? படிக்கிற பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் அவர்தான். ஒரு வீட்டுக்குள்ளாக இருக்கிற பொழுது எந்த ஒரு இடர்பாடுகளும் வருவதில்லை. இல்லைங்களா? அவுட்ல இருந்து இது வருவதில்லை, மழையோ வெயிலோ அடிப்பதில்லை. அதே போல கிறிஸ்துக்குள் வாழ்கிற பொழுது நமக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்து இயேசுக்குள், அப்படி என்றால் அந்த பரிசுத்த தன்மைக்குள், அவருக்குள் வாழ்கிற பொழுது நமக்கு வெற்றியின் ஆசீர்வாதம் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்னுமாக வெற்றி மேலே வெற்றி பெற வேண்டும். ஒப்புக்கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். அருமையான ஒரு பாடல் ஒன்று நீ பாட்டு கேட்டிருப்பீங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்படியே ஜெபிப்போம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆம் ஆண்டவரே, நீர் வெற்றியின் நாயகன். உமக்குள் வாழ்கிற பொழுது அந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்திருக்கிற எல்லா வெற்றியின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வெற்றியின் பாதையில் நடத்துவீராக. வெற்றியின் பாதையில் நடப்பிப்பீராக. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வெற்றியாய் நடக்கட்டும், ஆசீராய் நடக்கட்டும். ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று